இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆதித்ய ஹிருதயத்தோடைய ஸ்லோகம் சாப்டர் நம்பர் 7, 8 2 ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்தः பிரஜாபதிः மகேந்திரோ தனுதः காலः யமசோமோ ஹ்யபாம்பதிः அப்படின்னு சாப்டர் 7 ஆதித்ய ஹிருதயத்தோட ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம், இவரே பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், கந்தன், பெருமான், பிரஜாபதி, இந்திரன், குபேரன், காலதேவன், யமதர்மன், சோமன் மற்றும் ஜலத்திற்கு அதிதேவதையான வருணனும் ஆவார். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் ஆயிடுச்சு. மேற்கொண்டு சாப்டர் 8 8வது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்ப்போம். பிதரோ வசவஹா சாத்யா ஹ்யஸ்வினோ மருதோ மனு வாயுர்வன்னி பிரஜா பிராண ருத்துகர்த்தாக பிரபாகரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரே பிதர்களாகவும் 8 வசுக்களாகவும் சாத்திய புருஷர்களாகவும் தேவ மருத்துவர்களும் என்று அழைக்கப்படும் அஸ்வினி குமாரர்களாகவும் மனுவாகவும் வாயு தேவனாகவும் அக்னி தேவனாகவும் உலக மக்களது மூச்சு காற்றாகவும் மற்றும் 6 வகையான பருவ காலங்களை திறன்பட இயக்குபவருமாகவும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு பெயரையும் புகழையும் அழிக்க உள்ளவராகவும் விளங்குகிறார் அப்படிங்கிறாங்க. இந்த 7வது சாப்டர் 8வது சாப்டர் 2 ஸ்லோகத்துக்கான வாக்கிய அன்வய அர்த்தத்தை பார்த்துட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஆதரவு தருவீங்களோ அதுக்கு தகுந்தா போல் இன்னும் நிறையா விஷயங்களுக்கு அர்த்தங்கள் போட்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம், டைம் கிடைக்கிறத வச்சு உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவில் போட்டு வரேன். தேங்க்யூ. எல்லோரும் முன்னாடி வீடியோவில் சொன்னால் போல தான் என்னோடய வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கோ, ஸ்டோர் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, அடுத்த வாளுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கோ, ஸ்டோர் பண்ணிங்கோ. ஆல் பெல் ஐக்கான்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கோ. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.